இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் மஹிந்திரா XCV 9e சினிலக்ஸ் எடிஷன். மஹிந்திரா பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த எலக்ட்ரிக் கார்ஸ்ல வந்து பான் எலக்ட்ரிக் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு XCV 9e அதுக்கப்புறம் வந்து BE6 அப்படிங்கிற அந்த ரெண்டு கார்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இனிஷியலாகவே நம்ம ஒரு வாக்கர் ஒன் ரெண்டுக்குமே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து BE6ஓட ஒரு டீட்டெயிலான ரிவ்யூமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா XCV 9eல வந்து அந்த சினிலக்ஸ் எடிஷன் டாப் ஆஃப் த லைன் பேக் 3 வேரியன்ட்ல வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிளையுமே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து ஒரு இன்க்ளோ அப்படிங்கிற ஒரு பான் எலக்ட்ரிக், அதாவது டெடிகேட்டடான ஒரு எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு விதமான பேட்டரி பேக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த பேக் 3 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் கூட வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்குமே வந்து அந்த ஹையர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய 79 kWh இருக்கக்கூடிய பேட்டரி பேக் தான் வந்து வருது. இதுல வந்து உங்களுக்கு 656 கிலோமீட்டர் வந்து டெஸ்டட் ரேஞ்ச் சொல்றாங்க. அந்த லோவர் பேட்டரி பேக் 59 kWh இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா 546 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு டெஸ்டட் ரேஞ்சுமே வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுமே அந்த வேல்யூஸ் நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறேன். ஸோ இந்த ஹையர் வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து இது வந்து ஒரு கேட்ஜெட் ஆன் வீல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோத்துக்கு வந்து ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கனெக்டட் சிஸ்டம், அதாவது ஒரு கனெக்டட் சிஸ்டம் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இப்போ வந்து வண்டியோட எக்ஸ்டீரியர் டீடைலிங் வந்து பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்க அந்த ஒரு ஃபேமிலி ஆஃப் SUVஸில் அந்த ஒரு XUV 700ஓட ஒரு டிசைன் எல்லாமே வந்து கொஞ்சம் ரெமினசென்ட்டாக இருக்கிறது மாதிரி தான் வந்து அவங்க பர்பஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தாலே தெரியும் அந்த XUV 700ஓட வந்து ஒரு கிளீனரான ஒரு லைன்ஸில் நமக்கு என்னென்னா ஃப்ரண்ட் வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஏற்ற மாதிரி ஃபுல்லி கவர்டாக வந்து உங்களுக்கு அதையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு லைன்ஸ் வரக்கூடிய ஃப்ரண்ட் போர்ஷன் தான் வந்து உங்களுக்கு கிரில்லாகவே வந்து வருது. ப்ளஸ் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டியாக வந்து கனெக்ட் ஆகக்கூடிய அந்த LED DRLs வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து ஹெட்லாம்ப் யூனிட்டையுமே பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரொஜெக்டர் LED ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயுமே வந்து உங்களுக்கு அந்த ஐஸ் கியூப் டைப்பில் வந்து அது இன்டெகிரேட்டடாகவே உங்களுக்கு ஃபாக் லைட் ஹெட்லைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு யூனிட்டாக வரது மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது லெவல் 2+ ADAS வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமரா பேஸ்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த ரேடார் சென்சருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வந்து வருது. அப்படியே வந்து நம்ம சைட் டிசைன் அப்படின்னு வந்தோம்னா பெரிய 19 இன்ச் வரக்கூடிய வீல்ஸ் வந்து வருது. உங்களுக்கு டயரோட சைஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 245, 55, R19 வரக்கூடிய அலாய் வீல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியமான மெஷின் ஃபினிஷ்லேயுமே வந்து முடிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா அவங்க ஓனர் வந்து நமக்கு இந்த ஒரு ரெட் கலரில் வந்து அந்த பிரேக் கேலிப்பர்ஸை மட்டும் வந்து பெயிண்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி அப்படியே வந்து சைடுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த SUV அப்படிங்கிற ஸ்டாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளாட்டான டாலான ஒரு பானட். ஸோ இந்த பானட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து எவ்வளோ மஸ்குலராக காமிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் லைன்ஸ் எல்லாமே வருது. அப்படியே வந்து ஃப்ரண்டில் வந்து இந்த லோகோவும் பார்த்தீங்கன்னா நியூ அந்த மஹிந்திராவோட நியூ அந்த இன்ஃபினிட்டி ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த லோகோவுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் கார்ஸுக்கு வந்து டெடிகேட்டடாக இருக்கக்கூடிய அந்த லோகோவுமே வந்து வருது. சூப்பரான மிரர்ஸ் ப்ளஸ் வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப்பாக உங்களுக்கு ஏரோடைனமிக்காக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன குரோம் டீட்டெயிலிங்குமே வந்து கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஃபிட்டான டோர் ஹேண்டில்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம கார் அன்லாக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாகவே வந்து டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோத்துக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியுமா பண்ணியிருக்காங்க. நிறைய லைன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஷார்ப்பான லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹேண்டிலுக்கு மேலே வந்து ஒரு ஷார்ப்பாக போகுது. லோவர் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ரீமியமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிளாசி பிளாக் பேனல்ஸில் வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களுமே என்ன அப்படின்னா அந்த ஒரு பிளாக் அந்த வண்டி க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி PPFமே வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்னா அப்போ தான் வந்து இந்த வண்டி ரிச்சாக வந்து நமக்கு லாங் டேர்முக்கு மெயின்டைன் பண்ணவே முடியும். ப்ளஸ் கிளாஸ் ஏரியாவுமே வந்து நல்ல ஒய்டான ஒரு கிளாஸ் ஏரியா தான். உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்லோப்பிங்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூஃப். ஸோ வந்து ரியர் வந்து ஒரு பல்கியான கூப்பே ஷேப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ப்ளஸ் வந்து பேனோராமிக் கிளாஸ் ரூஃப் தான். அதாவது ஃபுல்லி டாப் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளாஸ் ரூஃபாக தான். ப்ளஸ் வந்து அந்த மஹிந்திராவோட அந்த இன்ஃபினிட்டி லோகோ வந்து உங்களுக்கு இல்லுமினேட்டடாகவுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரியர் டோருக்கு வந்து ஓப்பனிங்க்கு உங்களுக்கு டோர் ஹேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் வந்து ஓவரால் அந்த சைடு ப்ரொஃபைலிங். அதுக்கப்புறம் சினிலக்ஸ் எடிஷன் அப்படிங்கிறதுனால அந்த சினிலக்ஸ் அப்படிங்கிற பிராண்டிங்குமே வந்து உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. இப்படி ரியர் வந்தோன்னா நல்ல ஸ்லாண்டிங்காக அப்படி கூப்பே ஷேப்பில் இருக்குது. உங்களுக்கு டிஃபாகருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டாப்பில் வருது. ஷார்க் ஃபின் ஆண்டனா. அப்புறம் ரியருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான்.
அப்படியே க்ளீனாக வந்து அந்த ஒரு லைனாக வந்து உங்களுக்கு அந்த எல்இடி டெயில் லேம்ப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. XCV9E ப்ளஸ் இதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த லோகோ வருது. 360 டிகிரி கேமரா இந்த மாதிரி அட்வான்ஸ்டான எல்லாமே வந்து இருக்குது. அதாவது அட்வான்ஸ்டான ஏதாவது ஃபீச்சர்ஸ் நம்ம இருக்கா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இருக்கும் இந்த காரில். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஃபுல்லி லோடான ஒரு கார் தான் இந்த கார். ஸோ வந்து ரிவர்ஸ் கேமராவுக்கான ப்ரொவிஷன் இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 2 மிரர்ஸ்லேயுமே வந்து 360 டிகிரி கேமராவுக்கான சைடு கேமராஸுமே வந்து வருது. லோவர் போர்ஷனுமே வந்து கிளாசி பிளாக், அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாமே வருது. ஓவரால் அந்த கிளாசி பிளாக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து பூட் டைமே வந்து பார்ப்போம். ஸோ வந்து பவர் டெயில் கேட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான பூட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரண்டில் இருக்குது. இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபோல்டு பண்ணிக்கிறதுக்குமே வந்து ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. 60-40 வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இது நம்ம அந்த ஹையர் கெப்பாசிட்டி அந்த 32 ஆம்ஸ் சாக்கெட்டில் வந்து நம்ம இன்கேஸ் போட்டு சார்ஜ் பண்ணணும்னா இதையுமே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து ஒரு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டை புஷ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம புல் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் இந்த விதத்துலையுமே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பூட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையுமே வந்து ஸ்டோரேஜ் வருது. ஃப்ரங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வரக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃப்ரண்ட்லையுமே வந்துருது. இதுவுமே வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக இருக்குது. இவ்வளோ ஸ்பேஸ் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா மோட்டர் வந்து ரியர் வீலில் தான் வந்து செட் பண்ணி இருக்கிறதுனால இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல ஓப்பனாக இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படின்னு நம்ம வாங்கும்போது என்னதான் ஹையர் ரேஞ்ச் இருந்தாலுமே வந்து அந்த சார்ஜிங் டைம் அப்படிங்கிறதுமே ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 59 kWh இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 140 kW டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ஹையர் உங்களுக்கு 79 kWh இருக்கக்கூடிய அந்த பேட்டரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 180 வாட்ஸுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வந்து சப்போர்ட் பண்ணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 100 வந்து உங்களுக்கு டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ வந்து லாங் டிரைவ்ஸ் அடிக்கடி போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு ஜென்ரல் அட்வைஸாகவே வந்து எல்லாருமே சொல்கிறது தான், நம்ம என்னதான் வந்து வெஹிக்கிள் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஹையர் பவரில் சப்போர்ட் பண்ணாலுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நார்மலான சார்ஜஸை தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். அக்கேஷனலாக நம்ம ஒரு லாங் டிரைவ்ஸ் போகும்போது அந்த நேரங்களில் மட்டும் வந்து டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணுறது வந்து ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. பட் வந்து எப்போவுமே டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பேட்டரியோட அந்த ஒரு வியர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு பேட்டரி டெக்னாலஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட், அதாவது LFP டைப் ஆஃப் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு வைடரான ரேஞ்ச் ஆஃப் டெஸ்டிங் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு அவங்க வந்து டிரைவ் பண்ணியுமே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீடைலிங்குமே நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெயில் பெனிட்ரேஷன், டெம்பரேச்சரில் வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் வர்றது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சேஃப்டி நெட்ஸ் நிறைய வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா ரேர் கேசஸ், நீங்கள் ஆப்வியஸ்லி கமெண்ட் பண்ணுவீங்க ரேர் கேசஸ் வந்து நமக்கு நடந்திருக்கே அப்படிங்கிறது. ரேர் கேசஸ் அப்படிங்கிறது எந்த வெஹிக்கிளில் எப்படி இருந்தாலுமே வந்து நடக்கும். பட் ஸ்டில் வந்து ஒரு R&D பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவங்க பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த இன்டீரியர் பற்றி டீடைல்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பேட்டரி, அதோட சார்ஜிங் அந்த மாதிரி பார்த்துட்டோம், எக்ஸ்டீரியருமே பார்த்துட்டோம். இப்போ வந்து என்னன்னா அந்த வெஹிக்கிளில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுமே ஜஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன அப்படின்னா பிரேக் பை வயர் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா நம்ம இங்கே அப்ளை பண்ணுற ப்ரெஷருக்கு டைரெக்டாக வந்து ஒரு ஹைட்ராலிக் லிங்க் மாதிரி நார்மல் பிரேக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். பட் இதில் வந்து என்னன்னா நம்ம இங்கே கொடுக்குற ப்ரெஷருக்கு எலக்ட்ரானிக்கலி வந்து நமக்கு பிரேக்ஸ் அப்ளை ஆகும். இதுதான் சிம்பிளான டேர்ம்ஸ். பட் அதுதான் வந்து அந்த அட்வான்ஸ்டான பிரேக் பை வயர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த ஐலிங்க் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஒரு ஆக்டிவ் டேம்பர்ஸ் மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது அதுக்கேற்ற மாதிரியும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போது அதுக்கேற்ற மாதிரியும் அந்த மாதிரி வந்து ரெஸ்பான்சிவான ஒரு டேம்பிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் செமி ஆக்டிவ் டேம்பர்ஸ் வித் வந்து 5 லிங்க் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கியர் ரேஷியோ இருக்கக்கூடிய அந்த ஸ்டியரிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்காக என்ன அப்படின்னா அந்த ஒரு பெட்டரான ஃபீட்பேக்கை வந்து நம்ம கொடுக்குறது மாதிரியான ஒரு ஸ்டியரிங் செட்டப்புமே வந்து இதில் வருது. அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஓவரால் ஆர்கிடெக்சரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா MAIA அப்படிங்கிற ஒரு மாயா அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சர்ல தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா அந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ வந்து இதுல வந்து அட்வான்ஸ்டான சிப்செட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், வெஹிக்கிளோட ஓவரால் அந்த ஒரு மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து அது எடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி 7 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃப்ரண்டல் சைடு இம்பேக்ட் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பரான
உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. கேபினுக்கு பார்த்தீங்கன்னா 99% வந்து அந்த யூஏ வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுறது மாதிரியான கிளாஸ் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸான டெக்னாலஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ் மார்க்கெட் காரில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதே வந்து இவங்கன்னு சொல்லலாம். இது வந்து டெடிகேட்டடாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஸ்க்ரீன் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது வந்து மெயின் இன்ஃபோடைன்மெண்ட் யூனிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான ஒரு யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஒரு 12 இன்ச் வரக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அக்ராஸ் ரன்னாக இருக்கிறதுமே நீட்டாகவே வந்துருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏஆர் ப்ரொஜெக்டடாக வந்து உங்களுக்கு அந்த ஆக்மென்டட் ரியாலிட்டி பேஸ்ட் டிஸ்பிளேயுமே வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு மெட்ரிக்ஸ் காமிக்கிறதுக்குமே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிலெக்ஸ் அல்லாத எடிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு லைட்டரான இன்டீரியர் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த பிளாக் அப்புறம் இந்த ஒரு காஃபி ப்ரௌன் மாதிரியான ஒரு கலரில் வந்து இன்டீரியர் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸ் ஆஃப் யூஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பிரதருமே வந்து இந்த வெஹிக்கிளை வந்து ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசனுமே வந்து. அதுக்கப்புறம் ஆம்பியன் லைட்டிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. சவுண்ட் சிஸ்டமே வந்து த மோஸ்ட் அட்வான்ஸ்டு மாதிரி எவ்வளோத்துக்கு மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு 3-வே ப்ராப்பரான ஒரு 3-வே செட்டப் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னா சப்வூஃபர், மிட்ஸ் அண்ட் பேஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து மிட் ஊஃபர், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 16 ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய 1400 வாட்ஸ் வரக்கூடிய உங்களுக்கு ஹார்மன் கார்டனோட அட்வான்ஸ்டான ஆடியோ சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. வித் வந்து டால்பி அட்மோஸ் சர்டிஃபிகேஷனோடமே வந்து வருது. இப்போ இந்த 3 ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி லிவ் யுவர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த மெனுக்குள்ளாடி போனோம் அப்படின்னா கோசி மோட், அதுக்கப்புறம் வந்து காம் மோட், ப்ளஸ் வந்து கிளப் மோட் அப்படின்ட்டு உங்களுக்கு 3 மோட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் சவுண்டை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம சீட், அதாவது டிரைவர் சீட்டை வந்து ரிலாக்ஸ் மோடுனா அதுக்கேற்ற மாதிரி அவங்க புஷ் பண்ணுது. இப்போ காம் மோட் அப்படின்னு ப்ளே பண்ணோம் அப்படின்னா இவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. கிளைமேட் கண்ட்ரோல், ஆடியோ, ஆம்பியன் லைட்டிங், சன்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த காம் மோட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் வந்து க்ளோஸ் ஆகுது. ப்ளஸ் என்னோட சீட்டு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து ஃப்ளாட்டாக அப்படி ஃபோல்ட் ஆயிடுச்சு. மீன்ஸ் ஃபுல்லி ஓப்பன். இப்போ நான் வந்து ரிலாக்ஸ்டாக பின்னாடி படுத்து இருக்கிறது மாதிரி இருக்கேன். சிக்னேச்சர் சவுண்ட்ஸ் அவங்க வந்து ப்ரீ டிஃபைன்டாக வந்து ஏஆர் ரஹ்மானோட கொஞ்சம் சவுண்ட்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சவுண்ட் ப்ளே ஆகுது. ஆம்பியன் லைட்டிங் ப்ளஸ் வந்து 3 ஸ்க்ரீன்ஸ்லேயுமே இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு சரி நேச்சர் பேஸ்டான ஒரு விஷுவலுமே வந்து காமிக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை எக்ஸிட் பண்ணிட்டோம். உடனே வந்து சீட் வந்து திருப்பி நார்மல் மோடுக்கு ரெக்லைன் ஆகி மேலே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த காம் மோட மாற்றிட்டு கோசி மோட் போட்டுட்டோம். ப்ளே பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டில் இருக்கிறோம். சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி பேக் போயிடுச்சு. அப்படி நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. சன்ரூஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரீன்லேயுமே வந்து அந்த ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி அந்த ஒரு சன்செட் மாதிரியான ஒரு ஆம்பியன்டான ஒரு தீமில் வந்து உங்களுக்கு விஷுவல்ஸுமே வந்து மைல்டான மியூசிக் வந்து ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வால்யூம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொன்று இருக்கிறது கிளப் மோட். ஸோ இதை ப்ளே பண்ணோம் அப்படின்னா திருப்பியும் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகுது. சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வைபா அப்படி ஒரு பேஸியான ஒரு நோட்டில் வந்து மியூசிக் ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சானிக் எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் விஷுவல்ஸுமே வந்து ப்ளே ஆகுது. ப்ளஸ் ஆம்பியன் லைட்டிங் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்துமே எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம ஆடியோ சிஸ்டமே வந்து டாப் நாச்சாக இருக்குது. நமக்கு அந்த ஒரு கிளப் மோட்லாம் அந்த மியூசிக் ப்ளே ஆகும்போது அந்த ஸ்டேஜிங் வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து டிஃபைன்டாக கேட்குறது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கோஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம பாட்டை போட்டுட்டு இந்த ஒவ்வொரு ஸ்டேஜிங்க்கு சேஞ்ச் ஆகும்போது இப்போ பாஸ்டன் சிம்பனி ஹால் அப்படின்ட்டு வந்து இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டன் சிம்பனி ஹால் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரண்ட்லேருந்து ப்ளே ஆகுறது மாதிரி இருக்குது. அடுத்ததாக வந்து ராயல் ஒபேரா ஹவுஸ் அப்படின்னு வச்சோம்னா இது வந்து அப்படி டோட்டலாக வந்து ஒரு சரவுண்டாக ஒரு வென்யூல இருந்து நம்ம கேட்கறது மாதிரி இருக்குது. அப்புறம் ஸ்டேடியம் எஃபெக்ட் இருக்குது. இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மோட் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி அந்த சவுண்ட் ஸ்டேஜிங்கே வந்து டோட்டலி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த விதத்தில் வந்து அட்டகாசமான ஒரு டால்பி சிஸ்டம் வந்து காரில் இந்த கேட்ஜெட்டில் வந்து அவங்க பேக் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆண்ட்ராய்ட் ஆட், ஆப்பிள் கார்ப்ளே அந்த மாதிரி கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து வருது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் கண்ட்ரோல்ஸுமே வந்து இதுலேயே தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு டிஸ்பிளேலேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வெஹிக்கிளுக்கு உள்ளாடி போனோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டிரைவ் மோட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கானது இங்கே தான் இருக்குது. டிஃபால்ட், அதுக்கப்புறம் வந்து ரேஞ்ச், அதாவது மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கிற மாதிரி எவ்ரிடே நார்மல் டிரைவ் மோட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற மாதிரி. ஸோ வந்து நம்ம டிஃபால்ட்லேயே வந்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியரில் வந்து உங்களுக்கு டெயில் கேட், உங்களுக்கு ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதாவது எவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்ஸ். ப்ளஸ் வந்து மிரர்ஸ், உங்களுக்கு பிளைண்ட் வியூ மானிட்டர் வேணுமா, அதாவது நம்ம இண்டிகேட்டர் போட்டோம்னா அதை வந்து டிஸ்பிளேல காமிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டிங்க்குமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ரொம்ப போனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். என்னென்னா திருப்பி நம்ம ஆம்பியன் லைட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த விஷன் எக்ஸ் நம்ம ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் அந்த டிஸ்பிளே வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஒயர்லெஸ் சார்ஜராக வேணுமா வேண்டாமா, இப்படி எல்லாத்தையுமே, அதாவது இண்டிவிஜுவலாக. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த MAIA மாயா அப்படிங்கிற அந்த ஆர்கிடெக்சர்லேயே வந்து அவங்க சொல்லியிருக்கிறது. ஃபுல் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டருக்குள்ளாடி தான் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்டாக வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டாப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது நெக்லிஜிபிள். என்னென்னா வெயில் நிறைய படக்கூடிய இடம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹார்டாக யூஸ் பண்ணியிருக்கிறமே லாங்ஜிவிட்டிக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் டச் மெட்டீரியல். இந்த இடம் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காஃபி ப்ரௌன் கலர் ஏசி வென்ஸ். அதுக்கப்புறம் சைட்லையுமே டோர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் அப்படியே வந்து சென்டர்லேருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ரெஸ்ட் பண்ணுற இடம், அந்த இடத்துலையுமே வந்து காஃபி ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த கிளாசி பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பி லோவர் போர்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்டான பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேனலும் கூட வந்து அவங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த ஃப்ரண்டல் ஏரியா இவ்வளோ தூரத்துக்காவது கொஞ்சம் ஷைனியான மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டச் சென்சிட்டிவான பட்டன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 360 டிகிரி கேமரா, அதுக்கான வியூ வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹசார்ட் லேம்ப்ஸ் ஆன் பண்ணணும்னா இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜருமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் சாக்கெட் வருது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஃபோனை தான் வச்சுக்கணுன்னா அதுக்கான ஸ்பேஸுமே வந்து இருக்குது. ஸோ வந்து ஃபோனை வச்சுக்கிட்டால் கூட அதை க்ளோஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல குட்டியாக க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு கியர் நாப் தான் உங்களுக்கு இதில் வந்து அந்த ஒரு காஃபி ப்ரௌன் கலர்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங், ரிவர்ஸ், டிரைவ், நியூட்ரல் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக்குது. ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் புஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட், அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி கண்ட்ரோலுமே வந்து உங்களுக்கு சிஸ்டமை கூட ஆக்டிவேட் பண்ணுறதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிரைவ் மோட்ஸ் போகுது. ஸோ இப்போ நான் டச் பண்ணாமல் நம்ம இங்கே இந்த ரோட்டரி நாபை ரொட்டேட் பண்ணாலே வந்து உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேக் போகிறதுக்குமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸுக்கு போகணும் அப்படின்னா இந்த பட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து உங்களுக்கு டச் சென்சிட்டிவாக ஃபுல்லாகவே வந்து டச் ஸ்க்ரீன் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதுவுமே வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு தான் வந்து சொல்லேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் மாதிரி இந்த எனர்ஜி டேட்டா பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளவு நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கிறோம், அந்த மாதிரி டேட்டா எல்லாமே காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவல் சோன் கிளைமேட் கண்ட்ரோலுமே வந்து வருது. ஸோ வந்து இங்கே 21 வச்சுருக்கிறோம். இங்கே வேணால் இன்னொரு டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா அதையுமே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்குமே வந்து ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சென்டரில் ஒரு ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்பேஷியஸாக நீட்டாகவே வந்துருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட கீ ஃபாப். உங்களுக்கு லாக் அன்லாக், உங்களுக்கு பூட் ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஆர் பேக், அதாவது வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து ஃப்ரண்ட் ஆர் பேக் மூவ் பண்ணுறதுக்குமே வந்து இந்த ரிமோட் கீழே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்ரெஸ்ட்டையுமே வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கீ வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளாடியே உங்களுக்கு ஸ்பேஷியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூல்டு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கூலிங்குமே வந்து கிடைக்கும். ஸோ வந்து கார்டு ஏதாவது வச்சுக்கணும், ஓடாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீட்டாக ஒரு ரப்பர் லைனிங்கோட இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேபினுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு லெதர் ரேப்பிங்கோட ப்ளஸ் அந்த ஒரு இன்சர்ட்ஸ் உங்களுக்கு லோவர் போர்ஷன்லேயும் ப்ளஸ் டாப்லேயுமே வந்து அந்த ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு இன்சர்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு அந்த ரீஜன் லெவல்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து அந்த டெலஃபோனி ப்ளஸ் வந்து அந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, மீடியாவுக்கான கண்ட்ரோல்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பூஸ்ட் மோட்,
அதாவது மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸை டக்குன்னு கொஞ்சம் நேரத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க அதுக்கான பூஸ்ட் மோட் உங்களுக்கு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து நீங்கள் மெனுக்குள்ளாடி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனு அப்படிங்கிற பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப் அசிஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஏடாஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. அப்புறம் இதுதான் வந்து ஹானாக ஆக்ட் ஆகுது. ஸோ என்னென்னா இதை நம்ம மைல்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த ஆக்சுவல் மெனுக்குள்ளாடி போகுது. அந்த ஒரு டாக்டைலான ஃபீட்பேக்குமே வந்து இதில் இருக்குது. பட் நம்ம ஹார்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஹாங் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ரைட் சைடில் வந்து லைட்டுக்கானதும், லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஸ்டாண்டர்டான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சீட்ஸோட கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீட்டான சைட் போல்ஸ்ட்ரிங்குமே வந்து இருக்குது. அடிக்குவேட்டாக தான் இருக்குது. என்னோட பாடிக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மாதிரி இருக்குது, மீன்ஸ் பிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் பில்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். சீட்ஸோட அண்டர் தை சப்போர்ட்டுமே வந்து டீசெண்டாக இருக்குது. கொஞ்சம் கூட ஃப்ரண்டில் இருந்திருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே, அடிக்குவேட்டாக உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த லோவர் பேக்கான சப்போர்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து இதிலே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பவர்டு சீட்ஸ் ஆக்சுவலி. ஸோ பவர்டு அந்த சீட்ஸுக்கான கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து மெமரி ஃபங்க்ஷனுமே வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பெடல்ஸ் உங்களுக்கு வெல் பிளேஸ்டாக இருக்குது. ப்ளஸ் டிரைவர் ஃபுட்ரெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் லெவலிங்கான சுவிச்சஸ், மற்றபடி உங்களுக்கு அந்த டவுன்ஹில் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டோரில் ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அம்ப்ரெல்லாக்கு தனியாக ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்பேஷியஸான ஒரு ஸ்லாட்டுமே வந்து மிடில் இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வே, அதாவது உங்களுக்கு மிட் பேஸுக்கான ஸ்பீக்கர், ப்ளஸ் வந்து மிட் ஊஃபர் மாதிரியான ஸ்பீக்கர், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ட்வீட்டர், அதுக்கப்புறம் வந்து சப் ஊஃபருமே வந்து பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ தான் வந்து சவுண்ட் சிஸ்டமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ், அதுக்கப்புறம் பவர் விண்டோக்கான சுவிச்சஸ், வெஹிக்கிள் லாக் ஆர் அன்லாக்குக்கான சுவிச்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பேக் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரிஸ் வந்து உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. ப்ளஸ் இந்த கொஞ்சம் ஸ்லோப்பிங்காக இருக்கிறதுனால நம்ம ஹெட்டு மட்டும் தலையை கொஞ்சம் அப்படி மெயின் பண்ணி உள்ளே வர்றது மாதிரி இருக்கும், கொஞ்சம் டாலான பீப்புள். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹட்டோட அப்படி டோர் ஷட் ஆகுது. இதில் சன் பிளைண்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வெயிலாக இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்வீனியன்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராப் ஹேண்டில் இருக்குது. ஒரு கோட் ஹூக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் க்யூட்டாக வந்து எல்இடியில் வந்து உங்களுக்கு ரீடிங் லேம்ப்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏரினஸ் வந்து டீசெண்டாக தான் இருக்குது. லெக் ரூம் வந்து ஓகே, நமக்கு என்னோட ட்ரைவிங் பொசிஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லெக் ரூம் இருக்குது. இதில் வந்து மேகசின் எதாவது வச்சுக்கணும்னா அதுக்கான ஸ்பேஸுமே வந்து இருக்குது. ஹெட் ரூமே வந்து டீசெண்டாக இருக்குது. இப்போ 6 ஃபுட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெட்டு ஆல்மோஸ்ட் வந்து ப்ரஷ்டாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும் டாப்பு கூட. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுமே வந்து ரிக்ளைன் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. உங்களுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு சின்ன லீவர் மாதிரி இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம சீட்டை வந்து கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ரிக்ளைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆக்சுவலாக நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பொசிஷனுமே வந்து கிடைக்குது. நமக்கு லாங் ட்ரைவ்ஸுக்குமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அதில் வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த போர்ஷனில் வந்து உங்களுக்கு 65 வாட்ஸுக்கான டைப் சி சார்ஜருமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு ஒரு பிரிங் யுவர் ஓன் டிவைஸ், அதாவது உங்களுக்கு ஒரு டேப் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொண்டு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ப்ரொவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன சாக்கெட் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஆக்சரி மாதிரி வந்து வாங்கி ஜஸ்ட் இதில் வந்து ஹுக் பண்ணிவிட்டு நம்ம டேப் ஏதாவது வேணும்னா அதில் வந்து வச்சு யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் சார்ஜிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து தட்ஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபீச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சதுமே வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். ஸோ வந்து 2 டைப் சி இந்த பக்கமும் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பக்கமும் இருக்குது. டைப் சி ஒயர்டாக வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த வயர்லெஸ் சார்ஜருமே வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா கொஞ்சம் கேபின் நல்ல ஒய்டாக தான் ஃபீல் ஆகுது. ப்ளஸ் வந்து 3 பேர் உட்காரலாம் அப்படிங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட்டாகவே ஃபீல் ஆகுது. என்னென்னா இந்த இடமே வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டனல் மாதிரி எதுவுமே, டிரான்ஸ்மிஷன் டனலோ அந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு சென்டரில் இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக வந்துருக்குது. ஸோ கால் வச்சுக்கிறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்குது பாருங்கள் சென்டரில் உட்காந்தாலும். ஸோ வந்து 3 பேர் உட்கார்றதுக்கு என்ன பொறுத்தவரை கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த பக்கமே வந்து உங்களுக்கு சீட்டை வந்து கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணிங்கன்னா அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் கிடைக்கும். ஸோ வந்து சன்ரூஃப், அந்த பேனராமிக் கிளாஸ் ரூஃப், அது என்னென்னா ஃபுல் இந்த பார்த்தீங்கன்னா கேபினுக்கு பேக் எண்டில் இருந்து ஃப்ரண்டில் டிரைவருக்கு தலைக்கு மேலே வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிறது மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லி ஓப்பன். இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகாது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக லைன்ஸ் மாதிரி வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல, இதில் வந்து சின்ன லைன்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இல்லுமினேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த மல்டி கலர்டில் வந்து அந்த மஹிந்திராவோட அந்த ஒரு இன்ஃபினிட்டி புது எலக்ட்ரிக்கான அந்த லோகோ வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். ஸோ அதுவுமே ஒரு எஸ்தட்டிக்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் சென்டர் ஆம்ரெஸ்ட் வருது உங்களுக்கு வித் கப் ஹோல்டர்ஸோடய வந்துடுது. 3 பேசஞ்சர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து வருது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சின்ன இது ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3மே வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம். இல்லை வந்து உங்களுக்கு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா ரியர் விசிபிலிட்டி என்னன்னா அப்படியே இது வந்து ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு ரியர் விண்ட்ஷீல்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே இதாக தான் இருக்கும். அது இன்சைட் ரியர் வியூமிரர்லேருந்து பின்னாடி பார்க்குறதுக்கு விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சேஃப்டி ஃபீச்சராக லெவல் 2+ ADAS கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்சைடில் இருக்கக்கூடிய ஒரு கேமரா டிரைவரை எப்போவுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். அவங்க வந்து தூங்குறது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அலர்ட்டுமே வந்து கொடுக்கும். கூடவே அட்வான்ஸ்டான ஒரு ஃபீச்சராக ஆட்டோ பார்க் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ செட்டிங்ஸுக்குள்ளாடி போனோம்னா சோனிக் சூட் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அந்த வெஹிக்கிள் இப்போ ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி இன்ஜின் சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. இதில் வந்து நம்ம ஒரு மோடுக்கு ஏற்ற மாதிரி இப்போ V8 ட்ரிபியூட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நியூட்ரலில் போட்டிருக்கிறேன். நம்ம ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு V8 என்ஜினோட சவுண்ட் வந்து ரெப்ளிகேட் பண்ணுது. ரேஸ் அப்படிங்கிறது ஒரு ரேஸ் காரோட சவுண்ட். ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்னொரு சானிக் பூம் மாதிரி ஒரு சவுண்ட். இது நார்மல். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு நார்மலான காரோட சவுண்ட். அந்த மாதிரி வந்து ஒரு சிமுலேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம V8 ட்ரிபியூட்டில் போட்டே வந்து ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ அந்த பவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம திருப்பி வர்பலி சொல்லலை, நமக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து நான் கொடுத்துருக்குறேன். எவ்வளோ டார்க் எவ்வளோ பவர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்போ வந்து டிஃபால்ட் மோடில் வந்து நம்ம வச்சு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுலேயே வந்து பவர் சூப்பராக தான் இருக்குது. என்னென்னா அழுத்தினோம் அப்படின்னா சூப்பராக போகுது. இன்னொன்று என்னென்னா என்னோட ரிவ்யூஸில் எல்லாத்துலேயுமே வந்து டிஃபால்ட்டாக நான் சொல்கிறது என்னென்னா ஸ்டியரிங் வந்து இன்னும் ஃபீல்சமாக இருக்கணும், கொஞ்சம் வெயிட் வேணும் அப்படிங்கிறது. அண்ட் இதை எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தி நம்ம வந்து ஸ்பீடு போய் வந்து நம்ம ஸ்டியரிங் திருப்பும் போதே வந்து சூப்பராக அந்த ஒரு ஹெஃப்ட் வந்து எனக்கு ஸ்டியரிங்கில் தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு செட்டிங்கில் வந்து ஆக்சுவலாக ஸ்டியரிங் இருக்குது. டிஃபால்ட்லேயே வந்து எவ்வளோ பவர்னா அழுத்தினோம் அப்படின்னா இவ்வளோ ஈஸியாக வந்து போகுது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஸ்போர்ட் மோடுமே வந்து போட்டு பார்ப்போம், அதாவது ரேஸ் மோடுமே வந்து போட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து 30 வந்துட்டோம். ட்ரைவ் மோட் சேஞ்ச். இப்போ ரேஸ் வந்தாச்சு. இந்த ஒரு சின்ன பள்ளத்தை மட்டும் தாண்டிட்டு ஆக்சிலரேட் பண்ணி பார்ப்போம். இது வந்து என்னென்னா இதில் ஆக்சிலரேட் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்மளை எங்கேயோ தூக்கி போட்டால் நமக்கு எப்படி ஒரு பேக்வர்ட் ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு பேலிஸ்டிக்கான ஒரு பவர் தான் வந்து நமக்கு கிடைக்குது. அதுலேயுமே வந்து ஒரு 130 வந்தாலும் வண்டி அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது. என்னென்னா அந்த ஃபைலிங் ரியர் சஸ்பென்ஷன், ஐலிங் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஆக்ட் ஆகுது. அப்படியே வந்து அந்த சின்ன சின்ன அண்டலேஷன்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோத்துக்கு சஸ்பென்ஷன் மூவ் ஆகணுமோ அவ்வளோ ப்ரிசைஸாக வந்து அது மூவ் ஆகி அவ்வளோதுக்கு வந்து நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுது. எக்ஸசிவ் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம பில்டு பண்ணும்போது அது நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஜாரிங்கான ஒரு டாஸிங் நமக்கு கிரியேட் ஆகும். பட் அது எதுவுமே கிரியேட் ஆகாமல் இவ்வளோ குயிக்காக நம்ம மூவ் ஆன் ஆனால் கூட அவ்வளோ செட்டில்டாக வந்து வெஹிக்கிள் இருக்குது. அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ இப்போது நம்ம நார்மல் இதுக்கே வந்து போடுவோம். ட்ரைவ் மோட் எவ்ரிடே ட்ரைவ் மோட்லேயே வந்து போட்டுட்டோம். இப்போ இதில் இன்னொரு பியூட்டியே என்ன அப்படின்னா இந்த ஸ்டியரிங்லலாம் இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வந்தோம், இவ்வளோ டைட்டாக இருந்துச்சு ஸ்டியரிங். அதே நேரத்தில் இந்த மாதிரி நிப்பாட்டி திருப்ப வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். அது ஒன் ஃபிங்கர்லேயே நம்ம சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். கரெக்டாக நம்ம ட்ரைவ் பண்ணதும் அந்த அளவுக்கு வந்து அதில் ஒரு வெயிட் ஆட் ஆகும். ஸோ அவ்வளோத்துக்கு நீட்டாக அந்த கேரக்டர் வந்து நம்ம எப்படி ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து கரெக்டாக வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. இன்னொன்று மைல்டாக அந்த ஒரு த்ரம்மிங் நம்ம இங்கே செட் பண்ணது மாதிரி அதுக்கேற்ற ஒரு சவுண்டு நம்ம ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி
ஜஸ்ட் அந்த ஸ்பீக்கர்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருக்குது. அது எப்படி இருக்குன்னா அப்படி தூரத்துல இருந்து அப்படி மைல்டா கேட்குதே தவிர வந்து உங்க காதுல அப்படி அடிச்சது மாதிரி கேட்காத இருக்கிறதும் வந்து அப்படி சட்டிலா அது உண்மையிலே வண்டிக்கு வெளியில இருந்து கேட்கறது மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து நமக்கு அந்த சரவுண்ட் எஃபெக்ட்ல வந்து அது கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் பிரேக்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பை ஒயர். ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம இனிஷியலா நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணி ஒரு 2-3 வாட்டி பிரேக் பண்ணும்போது எல்லா தடவையுமே எப்படின்னா கேபின்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் பிரேக் போட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஃபீலும் என்னோட காலுமே பிரேக் பை ஒயருக்கு ஏற்ற மாதிரி கேலிபிரேட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ப்ரெஷர் அப்ளை பண்ணி நம்ம பிரேக் பண்ணும்போது கரெக்டாக வந்து வண்டி எங்கேயுமே வந்து ஒரு டாஸிங்கோ மூமெண்ட்டோ இல்லாமல் வந்து பிரேக் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் மோசமான ரோடு, ஏன்னா அப்படி வெஹிக்கிள் செட்டில்டாக இருக்குது. இந்த ஒரு சைட் டு சைட் மூமெண்ட் வந்து சின்னதாக இருக்குதே தவிர இவ்வளோ பெரிய ஒரு கார், இவ்வளோ வெயிட்டான ஒரு கார் அப்படிங்கிற ஒரு ஃபீலே கொடுக்காம வந்து வெஹிக்கிள் கண்ட்ரோல் ஆகுது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்கான ஒரு இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்குமே வந்து நமக்கு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து நமக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் L3க்கு மாற்றிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி சிட்டியில் எப்போவுமே யூஸ் பண்ணுறவங்க லெவல் 3ல வச்சு ஓட்டணும் அப்படின்னா பிரேக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணாமல் எனர்ஜியை வந்து அது ரீக்யூப்பரேட் பண்ணி நமக்கு பேட்டரிக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ வந்து இப்போ இதுலேயே வந்து மீட்டர்லேயே வந்து தெரியும். இப்போ ஆக்சிலரேட் பண்ணோன்னா பவர் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத காமிக்குது. நம்ம ஆக்சிலரேட்டரை விடும்போது அது எவ்வளோத்துக்கு வந்து பவரை ரீஜெனரேட் பண்ணுது அப்படிங்கிறதையுமே வந்து நமக்கு நீட்டாகவே வந்து காமிக்குது. ஏசியுமே வந்து அட்டகாசமாக இருக்குது. இந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் ப்ரோக்கனான ரோட்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் ஸ்லோ ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபர்ம்னஸ், அது அந்த ஒரு குஷன் லைக் கம்ஃபர்ட் வந்து கிடையாது. கொஞ்சம் ஒரு ஃபர்ம்னஸ் வந்து ஸ்லோ ஸ்பீடில் தெரியுது. பட் ஆப்போசிட்டாக வந்து நமக்கு ஹை ஸ்பீடில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து டாப் நாச்சாக இருந்துருக்குது. இப்போ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் ஊரில் வந்து வெஹிக்கிளோட அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ரோடு. ஃபுல்லாக ஒரு அலசலாகவே ரோடு இருக்கும். ஒரு ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட் பேட்சாக வந்து உங்களுக்கு ரோடு இருக்காது. ஸோ அதனால வந்து நம்ம ஒவ்வொரு கட்டும் பண்ணும்போது வெஹிக்கிளை எவ்வளோத்துக்கு டாஸ் பண்ண முடியுமோ இந்த ரோடு வந்து டாஸ் பண்ணும். ஸோ அந்த ரோடில் வந்து இது எப்படி வந்து ஸ்டெபிலிட்டி இருக்குது, எவ்வளோத்துக்கு வந்து கம்போஸ்டாக வந்து ஹேண்ட்லிங் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ரேஸ் மோடில் வந்து போட்டோம். ரேஸ் மோடில் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10% ஆக்சிலரேட்டர் நம்ம கால் வச்சுருக்கிறோம். எவ்ரிடேலேருந்து ரேஸுக்கு சேஞ்ச் ஆனதுமே வந்து ஒரு 20% பவர் வந்து ஜம்ப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸில் வந்து ஸ்டியரிங் அவ்வளோத்துக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குது நமக்கு. ஸோ அந்த ஹை ஸ்பீடில் இந்த மாதிரி பேட்ச் ஆன இடத்துலையுமே வந்து நம்ம போகும்போதும் இந்த ரைடு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் கூட ஒரு நார்மல் கார்ஸை விட வந்து கொஞ்சம் நமக்கு செட்டில்டாக வந்து ஃபீல் ஆகுது. கார்னர்ஸில் வந்து எப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த பாடி ரோல் தெரியுது. ஆனால் வந்து வண்டி லைன் வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகுது. நம்ம நினச்சது மாதிரி வந்து லைன் மெயின்டைன் ஆகுது. நமக்கு பேட்ரி லோவராக வந்து உங்களுக்கு செட் பண்ணி இருக்கிறதுனால அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால இவ்வளோத்துக்கு வந்து வண்டியை வந்து அவங்க கம்போஸ்டாக வந்து டியூன் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் இன்னொன்று, நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஷார்ப்பான ஒரு ஹேண்ட்லிங் கேரக்டர் இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த ஒரு டார்க், இல்லைன்னா நம்ம வண்டி ஓட்டும் போது அந்த ஒரு டார்க்குக்கான புல்லுமே வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து நமக்கு அந்த மோட்டர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியர் வீலில் தான் வந்து மோட்டர் இருக்குது. ஸோ வந்து இது ஒரு ரியர் வீல் ட்ரிவன் வெஹிக்கிள். ஸோ வந்து ரியர் வீல்ஸுக்கு பவர் போகிறதுனால ஃப்ரண்ட் வீலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு வேலையை வந்து ஸ்டியரிங்கும் அந்த ஒரு லைன் மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஆக்சிலரேட் பண்ணி ஒரு கார்னர் பண்ணால் கூட நமக்கு ரியர் வீல் தான் வண்டியை புஷ் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் வீல் வந்து நமக்கு கரெக்டாக வந்து அந்த ஒரு கண்ட்ரோலையுமே வந்து கொடுக்கும். ஸோ வந்து ஓவரால் வெர்டிக்டாக இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரர் வந்து இவ்வளவு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான ஒரு காரை வந்து இந்த ஒரு ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 30-32 lakhs அந்த ரேஞ்சில் வந்து ஆன் ரோடில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பிரில்லியன்ஸ் தான். என்னென்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் நான் எப்போவுமே பர்சனலாக அட்மயர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து வேலுசாமி சார். அவரோட சைல்டுஹுட்ல இருந்து அவர் படித்து இந்த ஒரு லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து மஹிந்திரா அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து அவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிருக்காரு. குளோபலி வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்னா ஆஸ்திரேலியா அதுன்ட்டு நமக்கு நிறைய கண்ட்ரீஸில் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே இப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராடோ எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு டாப்பான எஸ்யூவியாக இருந்துச்சு. ஆனால் அங்கே உள்ள ரிவ்யூஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூட ஆஸ்திரேலியன் சேனல்ஸில் எப்படி போடுறாங்க அப்படின்னா half the ப்ரைஸுக்கு ஒரு ப்ராடோ வந்து இந்தியன் மேனுஃபேக்சரர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லெவலில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க.
ஸோ அந்த இதில் நினச்சி நம்ம ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். இன்னொன்று என்னென்னா, ஒரு எண்ட் யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் ஒரு பையராக யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக் பேக்கேஜ் இந்த வெஹிக்கிள். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன இஷ்யூஸ் வர்றதுக்கு ஒரு நார்மலான ஒரு பெட்ரோல் அல்லது டீசல் காரை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நமக்கு அந்த சான்சஸ் ஜாஸ்தி. என்னென்னா ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்ட், அந்த மாயா அப்படிங்கிற அந்த சிஸ்டம் ஆர்கிடெக்சரில் வந்து ஃபுல்லி பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சின்ன ஒரு கோடிங் எரர், நம்ம ஏதோ ஒரு மேல் ஃபங்க்ஷன் நடக்குன்னா கூட அது வந்து சில இடங்கள்ல பிரச்சனை வரும். பட் இன்டர்நெட்டில் நம்ம ரெகுலராக வாசிக்கிற ஃபோரம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்க்கும்போது கூட அப்படி பெருசாக வந்து நான் எதுவும் பார்த்ததில்லை. ஸோ அந்த விதத்தில் அவங்க பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் அவங்க அதை ரிஃபைன் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வரும்போது இதெல்லாமே வந்து வேர்ல்டு கிளாஸ். அதாவது மார்க்கெட் வந்து இன்னொரு கொஞ்ச நாள் ஹைப்ரிட்ஸுக்கு மேபி சேஞ்ச் ஆகிட்டு ஃபியூச்சரில் ஃபுல்லி எலக்ட்ரிக்காக வந்து போகும்போது மஹிந்திரா மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே வந்து நம்பர் 1 வந்து இருப்பாங்க. இன்னும் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்ட் கார்ல இருந்து அவங்க ஒரு இதில் ஒரு பாதி டெக்னாலஜியோட ஒரு நல்ல எலக்ட்ரிக் கார் வந்து ஒரு 15 lakhs ரேஞ்சில் வந்து கொண்டு வரும்போது எல்லாருக்குமே வந்து அந்த எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிற ஒரு இதுவுமே வந்து பர்ச்சேசபிளாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதுமே வந்து ஒரு நம்ம ஈகராக வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மற்றபடி டிரைவிங்க்கு சூப்பராகவே இருக்குது. பேலிஸ்டிக்கான பவர் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு கால்குலேட்டடான ஸ்டீரிங், பிரேக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் யூஸ் டு ஆகணும். பட் வந்து நல்ல பவர்ஃபுல்லான பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. இல்லைன்னா நார்மலாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் கார் நம்ம வச்சு ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து நோண்டியை பார்த்துருக்க மாட்டோம். பட் பிரதரோட கார் அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரீயாக இவ்வளோ தூரம் நோண்டி பார்த்து அந்த ஆடியோ எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு அதை காமிக்க முடிஞ்சிச்சு. கூடவே இதுக்கு அடுத்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ண வெஹிக்கிளாக இருந்தாலுமே வந்து பிரதருமே வந்து ஆல்ரெடி ஒரு மஹிந்திரா கஸ்டமர். ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதுக்கான கிலோமீட்டர்ஸ் ஓடலை அப்படின்னாலும் நமக்கு ஓனரோட ஒரு ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ அதுவுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். அந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோலையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கையுமே ஆட் பண்ணியிருப்போம். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவுமே பாருங்கள். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.